ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ட்ராக்ஷன்ல இருந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம், பேசிட்டு போகலான்னு இருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், திஸ் நாய்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதாவது மாறிட்டு, நோட்டிஃபிகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் வந்துட்டு, இல்லை இந்த கேலண்டர் ரீசெண்டாக என்ன நினச்சுன்னா, இந்த கேலண்டர் வந்துட்டு ஒரு சோர்ஸு, அவங்க சோர்ஸ் சொல்லும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா, அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, கன்ஃபார்ம்டு கிடையாதுன்னு. ஆனா அதை வச்சு ஒரு பெரிய நியூஸ் ஆக்கி, ஒரு பெருசாக்கி அதை பத்தி மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படினாலும் நடக்கும், நெக்ஸ்ட் இயர் நடக்கும், சரிங்களா? கேலண்டர்ல டேட்ஸ் மாறினாலும் சரி, மாறினாலும் சரி, நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். இப்போ நம்ம வேலை என்னது சொல்லுங்க? நம்ம வேலை என்னது? நம்ம வேலை படிக்கிறது. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு பார்க்கறது, அவனை கூட விட்டுருலாங்க. இன்னொரு குரூப் இருக்கு, இந்த குரூப்பை பற்றி தான் நான் மெயினாக பேசணுன்ட்டு வந்தேன். எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் விட்டாதான் நான் வந்துட்டு படிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க, சரிங்களா? அதாவது எஸ்பிஐ கிளர்க் கிளியர் பண்ணிட்டோம்னா படிக்க வேண்டாம்ல. இப்போ நம்ம படிச்சா என்ன ஆகும்? இப்போ எஸ்பிஐ கிளர்க் ஒருவேளை கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு மாசம் நம்ம படிச்சு வேஸ்டா போயிடும், பார்த்தீங்களா? அதனால நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவானுங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வரட்டும், ஃபெயில் ஆனா அப்புறம் பார்த்துப்போம், இல்லை ஃபெயில் ஆனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு யோசிப்பாங்க. இன்னொரு சைடு வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா கான்ஃபிடென்ஸ் இருக்கும், சரி கண்டிப்பா கிளியர் ஆயிரும், அதனால படிக்க வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் நான் சொல்ற ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல போன வருஷம் இதே மாதிரி எக்ஸாக்ட் சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க, கண்டிப்பா ஏப்ரல் 1 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. அதனால அடுத்த 3 மாசம் படிக்கவே இல்லை, சரியா? பட் ஏப்ரல் 1 ரிசல்ட் வரல. ஃபெப் ஓடிட்டு மார்ச், ஏப்ரல், இந்த ஏப்ரல் ரிசல்ட் வரலன்றதை தாண்டதுக்கு ஏப்ரல் எண்ட் ஆயிடுச்சு. திரும்ப மே ஜூன்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது திரும்ப ஏற்கனவே 2 மாசம் கேப் விட்டாங்க, பார்த்தீங்களா? அந்த கேப்ல நிறைய பேர் படிச்சுட்டாங்க. ரிசல்ட்ஸ் கேப்ல அவங்க டச்ல இருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பாங்க, சப்ஜெக்ட் டச்ல இருந்திருப்பாங்க. ஒரு 3 மாசம் கேப் விட்டுட்டாங்க, இல்ல ஒரு 60-70 டேஸ் மினிமம் புக்கு தொடாம இருந்துட்டாங்க. அப்ப அந்த டச் திரும்பி வந்து திருப்பி பிக்கப் பண்ணி திருப்பி படிச்சு திருப்பி கொண்டு வரணும். அப்படிங்கும் போது அவங்களுக்கு எல்லாரை விட டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு, ஆக்சுவலா இந்த வருஷம் ஃபுல்லாவே அவங்களால கிளியர் பண்ண முடியலைங்க, சரியா? இதுக்கு மெயின் ரீசனா நிறைய ரீசன்ஸ் இருக்கு, பட் ஒரு முக்கியமான ஒரு ரீசன், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, போன வருஷம் எனக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்ட்டு அசால்ட்டா உட்காந்து ஒரு 2-3 மாசம் அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க, சரியா? நீங்க எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்னு தெரியாது, என்ன பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. பட் ஒரு விஷயம் தெளிவா தெரியும், ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனா படிச்சுப்போம் அப்படிங்கிறது தப்பான ஆட்டிடியூடு, தப்பான மைண்ட் செட், சரியா? நோட்டிபிகேஷன்ல மாறிக்கிட்டு இருக்குது, சின்ன விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது, கேலண்டர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுறத பார்த்தோமா படிச்சோமான்னு இல்லாம அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறது, அதை வச்சு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறதும் தப்பான ஆட்டிடியூட், ராங் மைண்ட் செட், சரியா? உண்மையில பாஸ் ஆகுறவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இது எதையும் கண்டுக்கிடவே மாட்டான். நீங்க தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ரிசல்ட் எப்போ வரும், அதாவது எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் எப்போ வரும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட்டும் சரி, எஸ்பிஐ கிளர்க் கட் ஆஃபும் சரி, பேசுங்க ராஜா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க, நான் பேசவே வேண்டான்னு சொல்லல. ஆனா அதை வச்சுதான் ஃபுல்லாவே நான் முடிவு பண்ணுவேன், அதை தான் சென்டர் ஆஃப் டிஸ்கஷனா நான் வைப்பேன். அந்த ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தப்பான ஆட்டிடியூடுங்க, ராங் ஆட்டிடியூட். நீங்க பாஸ் ஆயிட்டா சந்தோஷம், நான் தான் எஸ்பிஐ கிளர்க் நல்லா எழுதிருக்கேன், நான் பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பாஸ் ஆனா சந்தோஷம், முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நான் தான் வச்சுக்கிடுங்களேன். ஆனா ஒருவேளை பாஸ் ஆக முடியலைன்னா உங்க டோட்டல் கெரியரையும், நீங்க ஃபுல்லா பேங்கிங் இவ்வளவு நாள் படிச்ச மொத்தத்தையும் ரிஸ்க்ல வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர், ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னு உட்கார்றது, அது நெருப்பு கூட விளையாடுற மாதிரிங்க. ரிசல்ட் ஒருவேளை வரலன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஆர்ஆர்பிக்கு உங்களுக்கு ரெடி ஆகுறதுக்கு டைமே பத்தாது. அப்படியே இருக்கிற டைம்ல உங்களுக்கு புஷ் பண்ணி ரெடி பண்ணீங்கன்னாலும் 1 மாசம் 40 நாள் ஆயிடுச்சு. எக்ஸாம் முடிஞ்சு ஏப்ரல் 10ல இருந்து இன்னையோட 40 நாள் ஆயிடுச்சு.
இந்த 40 நாள் டச்சில் இருந்து புஷ் பண்ணி எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவனை நீங்க எப்படி பிடிப்பீங்க? எந்த இதுல அவனை காம்பன்சேட் பண்ணி, எப்ப டைமை காம்பன்சேட் பண்ணி அவனை போய் பிடிப்பீங்க? முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால தயவு செஞ்சு இந்த நோட்டிபிகேஷனை பத்தியே நாள் முழுக்க யோசிக்கிறது, எஸ்பிஐ கிளர்க்கு கட் ஆஃப் என்ன வருங்கிறது, எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் எந்த தேதியில வரும் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறது, அந்த ரிசல்ட் வந்தாதான் வாழ்க்கையில அடுத்தது படிக்கணுமா வேண்டாமான்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஆஸ்பிரண்டுடைய மைண்ட் செட் கிடையாதுங்க. நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே விட்டுக்கிடுங்க. பட்டு பாஸ் ஆகுறவன் நெக்ஸ்ட் இயர் சக்சஸ் அடிக்கணும் அப்படிங்கிறவன் அதை யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஓரத்துல ஒரு குரூப் இது எதை பத்தியும் யோசிக்காம அது படிச்சுட்டு இருக்கும். ஏன்னா அவனுக்கு 100% தெரியும் அடுத்த வருஷம் எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த வருஷம் எனக்கு இந்த எக்ஸாம் முக்கியம் அப்படிங்கிறது அவனுக்கு அது புரியும். ஸோ அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த அன்னெசரி நாய்ஸ் எதுக்குள்ளே உள்ள போகாதீங்க. உள்ள போகாதீங்கன்னா அதை பத்தி பேசாதீங்க, யோசிக்காதீங்க கிடையாது. அதை தான் சென்டரா வச்சு உட்கார்ந்து பேசாதீங்க. அதை வச்சு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்கஷன் போட்டு ஒரு 2 hours வீணடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிடுங்க. இந்த 2 மாசம் நெக்ஸ்ட் இயர் யார் பாஸ் ஆக போறாங்கன்னு முடிவு பண்றது சரியா. நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் எவனாலும் படிப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் ஈத்த வீட்டுக்காரன் அல்லு புள்ளி எல்லாம் படிக்கும், அது முக்கியம் கிடையாது. பேட்டில் சண்டை எப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா போன எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் 10, 12 எக்ஸாம் முடிஞ்சு நீங்க வெளியே வரீங்களா, அன்னையில இருந்து சண்டை ஆரம்பிச்சிட்டு சரியா. நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் படிக்கிறதுனா ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் கிடையாது சரியா. இந்த ஸ்மார்ட் கிடால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, போய் பாருங்க, நல்லா போட்டிருந்தாங்க. செலக்ஷன்ஸ் வந்துட்டு ஆர் பீயிங் பில்ட் ரைட் நவ் அப்படி எழுதிதான். சூப்பரா இருந்துச்சு இந்த லைன். செலக்ஷன்ஸ் ஆர் பீயிங் மேட் ரைட் நவ். இப்போ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கிடையாது, ஏப்ரல் 1 இல்ல ஜான் 1 கிடையாது, இல்ல இந்த தேதி என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கு கிடையாது. செலக்ஷன்ஸ் ஆர் பீயிங் மேட் ரைட் நவ். இப்பவே இன்னைக்கே இந்த நொடியில அவன் வாழ்க்கையை பில்டு பண்ணிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், இது நடக்கட்டும் பாத்துக்கலாம், இது இப்படி வரும் பாத்துக்கலான்ட்டு லைஃபை விட்டுறாதீங்க. இந்த 2 years வச்சுதான் இந்த 2 months வச்சு இந்த 1 year டிசைட் ஆகும். புரிஞ்சுக்கங்க சரியா. அதே மாதிரி நம்மளுடைய கிராமர் கிளாஸோடைய லிங்க் வேணும்னுட்டு நிறைய பேர் கேட்டீங்க. லிங்க் உங்களுக்கு அவைலபிள் ஆக்கிடும். லிங்க் வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்ல நாளைக்கு போட்டுறேன். நாளைக்கு இந்த சென்ஸ் இன்னைக்கு போட்டுறேன். மே 19ஆம் தேதி நான் போட்டுருவேன். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லிங்க் வந்துட்டு அதுலயும் செட் ஆகல இல்ல ஸ்டில் பெரிய இருக்குன்னா என்னுடைய டெலிகிராம் ஐடி உங்களுக்கு தெரியும். @Martin Luther 5 இந்த டெலிகிராம் ஐடிக்கு உங்களுடைய கன்ஃபர்மேஷன் மெயில அனுப்பி விடுங்க. உடனே குரூப்ல சேர்த்துருவாங்க. நீங்க கிராமர் பேட்ச்னாலும் சரி, இல்லை டிஎன்பிஎஸ்சி ஒருவேளை நீங்க இருந்தீங்கனாலும் உங்களே பேட்சை சேர்த்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஏகே சார் வந்துட்டு அருண்குமார் சார் வந்துட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க. தெரியுமா இது? நான் சொல்லல. அருண்குமார் சார் ரீசனிங் சார் வந்துட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ வேணுங்கிறவங்க நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்ல இருக்குது. நம்ம கிராமர் கோர்ஸ் வாங்கணும்னாலும் இங்கே வெப்சைட்ல இருக்குது. இந்த A to Z கிராமர் கோர்ஸுங்கிறது நம்ம கிராமர் பேட்ச் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. லைவ் போயிட்டு இருக்கு. அதுக்கு லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. ரெக்கார்டிங் ஆட் பண்ணிடுவோம். AK47 வந்துட்டு வெனஸ்டேல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம் சரிங்களா. அதே மாதிரி புக்ஸ் வந்துட்டு கரெக்டா ஒரு 200 புக் தான் இருக்கு. இதுக்கப்புறம் புக்ஸ் ஆட் பண்ற மாதிரி ஐடியால இல்லை. வேணும்னா சீக்கிரம் வாங்கிடுங்க. இந்த பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாம் நான் எதுக்கு போட்டேன்னு எனக்கே தெரியல பார்த்துக்கிடுங்க. இதுக்கு ப்ரைஸ் எல்லாம் எல்லாத்தையும் இறக்கியாச்சு. 199 249 இருந்துச்சு. இந்த 99 தான் வச்சிருக்கோம். இது 149 தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இதை போட்டு ஒரு 3 மாசம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட இதை முடிச்சு இதுக்கான கேஷ் ப்ரைஸ் வாங்கலைங்க. இன்டர்மீடியட் லெவல் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 1500 சொல்லிடுவேன்.
அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா 2500 தரேன். பட் யாருமே முடிக்கல. ஸோ கொஞ்சம் ரீடிங் ஹேபிட்டை கையில் வச்சுக்கிடுங்க. எல்பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, தெரியும். நோட்டிஃபிகேஷனே ஒரு எக்ஸாமுக்கு விட்டுட்டான், டேட்டு தான் விடலை. ஸோ கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, புஷ் பண்ணுங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காராதீங்க, தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கேன் உங்களை. நம்ம கிளாஸஸ் சேனலில் போய்கிட்டே இருக்கு. ரொம்ப பெருசா எந்த வீடியோ மூவ் ஆன மாதிரி தெரியல. ஸோ எங்கள்கிட்ட குறை இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்க கிளாஸஸ் சரியில்லைன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் வரும். என்னைக்கு வருங்கிறது முக்கியம் கிடையாது, எக்ஸாம் வருங்கிறது தான் மேட்டர். எக்ஸாம் கண்டிப்பா ஒரு நாள் வருது, அதுக்கு இன்னைக்கு தான் தயாராகிறதுக்கு கரெக்டான நாள். தேங்க்யூ, சி யூ.